எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெக்ரல் சாப்டரில் இன்டகிரேஷன் யூசிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் எக்ஸசைஸ் 7.3ல் 16th சம் சொல்லித்தரேன். இன்டெக்ரல் tan பவர் 4x dx. tan பவர் 4xக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா இல்லை, அதனால tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். tan ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு. tan ஸ்கொயர் எக்ஸ்க்கு இதான் ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இது அல்ஜிப்ரா ஃபார்முலா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா இருக்கிறனால a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ a ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் a சீக்கன் பவர் 4x dx ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் வரும், இன்டெக்ரல் dxன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 2ab 2 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dxன்னு இருக்குது. இப்போ சீக்கன் பவர் 4xக்கும் ஃபார்முலா இல்லாதனால இதை இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். சீக்கன் இப்போ tan ஸ்கொயர் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 மாதிரி சீக்கன் ஸ்கொயர் எக்ஸோட ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இது மாதிரி எழுதலாம். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இப்போ ரெண்டு இன்டெக்ரலில் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இது சப்ஸ்டியூஷன் மெத்தடும் இதில் யூஸ் பண்ணலாம். இப்போ tan எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், அதனால் லெட் tan எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கலாம். இப்போ tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு தான் இன்டகிரேட் பண்ணணும். tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ இந்த பார்ட் இதில் இருக்கிறனால இது வந்து இந்த இன்டகிரல் என்னவாகும்னா இந்த பார்ட்டு இன்டகிரல் 1 ப்ளஸ் tan x டீன்னு அசியூம் பண்ணாலும் 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து டிடின்னு ஆகிடும். இப்போ இதில் இந்த பார்ட் வந்து இன்டகிரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 2 இன்டகிரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா tan எக்ஸ். ஸோ இது இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து டி ஸ்கொயர் இது ரெண்டு இன்டகிரலில் ஸ்ப்ளிட் ஆகும், இன்டகிரல் டிடி ப்ளஸ் இன்டகிரல் டி ஸ்கொயர் டிடின்னு. ஸோ இன்டகிரல் டிடி வந்து டி ஸ்கொயரை வந்து டி கியூப் பை 3ன்னு எழுதலாம். ஸோ டி என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம் tan எக்ஸ். ஸோ tan எக்ஸ் ப்ளஸ் tan கியூப் எக்ஸ் பை 3. இப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே இன்டகிரேட் பண்ணிட்டோம், அடுத்த டேர்ம் அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 tan எக்ஸ். ஸோ இது ரெண்டும் லைக் டேர்ம். ப்ளஸ் tan எக்ஸ் மைனஸ் 2 tan எக்ஸ் வந்து மைனஸ் tan எக்ஸ்ன்னு ஆகும். இப்போ ஃபைனலாக tan கியூப் எக்ஸ் பை 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் tan எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 17th சம். integrate sin cube x plus cos cube x by sin square x cos square x dx. ஸோ இது ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ இது sin cube xல டிவிஷன்லேயும் இது இருக்குது, cos cube xல டிவிஷன்லேயும் இருக்குது. ஸோ இது அப்படி ரெண்டு இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். sin cube x டிவைடட் பை sin square x cos square x dx ப்ளஸ் இது cos cube x divided by sin square x cos square x dx. ஸோ ஒரு sin ஸ்கொயரில் ஒரு sin cube xல ஒரு sin square x கேன்சல் ஆகிடும். இப்போ sin x தான் இருக்கும். இப்போ இன்டகிரல் sin x by cos square x இருக்குது. இது எப்படி எழுதலாம்? sin x by cos x into 1 by sin x cos xன்னு எழுதலாம் dx. ஸோ இதில் cos ஸ்கொயர் எக்ஸில் ஒரு cos கியூப் எக்ஸில் cos ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், cos எக்ஸ் பை sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இந்த இன்டகிரலில் cos எக்ஸ் பை sin எக்ஸ் இன்ட்டு 1 பை sin எக்ஸ் டிஎக்ஸ். இது ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா sin எக்ஸ் பை cos எக்ஸை tan எக்ஸ்ன்னு எழுதலாம், இந்த சீக்கண்ட் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ இன்டகிரல் சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸுக்கு நமக்கிட்ட ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் இது cos எக்ஸ் பை sin எக்ஸை cot எக்ஸ் 1 by sin x வந்து cosecant x. ஸோ இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. இன்டகிரல் சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸை மைனஸ் ப்ளஸ் சீக்கண்ட் எக்ஸ். இது வந்து cot x cosecant வந்து மைனஸ் cosecant x ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து
ஃபைனல் ஆன்சர். Next 18th sum. Integral cos 2x plus 2 sin square x divided by cos square x. cos 2x க்கு trigonometry formula இருக்குது, எழுதுறேன். cos 2x வந்து cos square x minus sin square x ன்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்முலா தான் இதில் எழுத போகிறேன். இன்டெக்ரல் cos 2x இருக்கிறதுல cos square x minus sin square x, இங்கே வந்து ஒரு plus 2 sin square x இருக்குது, whole divided by இந்த cos square x. ஸோ இது வந்து இது ரெண்டும் லைக் டேர்ம். 2 sin square xல minus sin square x போச்சுன்னா plus sin square x இருக்குது, 1 sin square x. ஸோ இன்டெக்ரல் cos square x plus sin square x divided by cos square x. ஸோ இது trigonometry identity. sin square x plus cos square x எங்கே இருந்தாலும் 1 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 1 by cos square x dxன்னு இருக்குது. 1 by cos square x வந்து secant square x. ஸோ secant square x dx. integral secant square x வந்து tan x plus c. ஸோ இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். Next 19th sum. Integral 1 by sin x cos cube x dx. So trigonometry formula sin square x plus cos square x equal to 1 இருக்குது. ஸோ இந்த 1க்கு பதில் இந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் என்ன ஆகும்னா இது வந்து trigonometry formula. 1 இருக்கிற இடத்துல sin square x plus cos square x whole divided by denominator என்ன இருக்கோ அது அப்படியே எடுத்துக்கலாம், sin x cos cube x dx. ஸோ இப்போ இந்த டேர்ம் சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கும் இந்த டிவிஷனில் இது வரும், காஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கும் இந்த டிஃபரேஷனில் வரும். ஸோ ரெண்டு இன்டெக்ரலாக இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் இன்டெக்ரல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு sin x ஒரு sin x கேன்சல் ஆகிடும். இப்போ sin x பை cos x இது வந்து ரெண்டு இன்டெக்ரலில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். sin x பை cos x இன்ட்டு 1 பை cos x dx. இது வந்து tan x secant x tan xன்னு இருக்குது. tan x secant x இன்டெகிரேட் பண்ணோன்னா secant x இந்த பார்ட் இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இதில் வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கிறனால இப்போ இதை எப்படி எழுதலான்னா இன்டெக்ரல் இதை ஒரு காஸ் எக்ஸை சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 பை சைன் எக்ஸ் ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் அது நியூமரேட்டிவ் தான் போகுதுனா இல்லை ஒரு காஸ் எக்ஸை இதுங்க சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஒரு காஸ் எக்ஸை வந்து கேன்சல் ஆகிடும், இதில் கேன்சல் ஆகிடும். இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. அது என்ன ஆகும்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு ஆகும். இது சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் வந்து டேன் எக்ஸ்ன்னு ஆகும். 1 பை டேன் எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ டேன் எக்ஸை வந்து இதில் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போ லெட் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்தோன்னா டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் டு டிடி. ஸோ அந்த பார்ட் இதில் இருக்கிறனால இப்போ இந்த பார்ட் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம் இந்த இன்டெக்ரேஷனுக்கு. ப்ளஸ் 1 பை டேன் எக்ஸ் இருக்கிற இடத்துல டி போட்டுக்கலாம், சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டி இருக்கிற டிடி பை டி. இன்டெக்ரேஷனில் இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதை லாக் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது லாக் டி, இதோட ஃபார்முலா வந்து லாக் டி. ஸோ இன்டெக்ரல் சீக்கண்ட் எக்ஸ் இது வந்து இது இன்டெகிரேட் பண்ணியாச்சு ஃபஸ்ட் பார்ட்டு, இது லாக் டின்னு வரும். டி வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் டேன் எக்ஸ். ஸோ சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் டேன் எக்ஸ் ப்ளஸ் சி.
ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ இங்கே காஸ் கியூப் எக்ஸ் இருக்குது, இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இதுலேயும் சப்ஸ்டியூஷன் மெத்தட் போடணும். டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டேன் எக்ஸ் டீனா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு வரும். ஸோ இப்போ இந்த பார்ட் இப்படி வரும், இன்டகிரல் டி சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிடின்னு ஆகிடும். ஸோ டி ஸ்கொயர் சீக்கண்ட் எக்ஸ் இதில் வராது, சாரி, டி ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ tan ஸ்கொயர் டி வந்து tan எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணனால tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ப்ளஸ் லாக் tan எக்ஸ் ப்ளஸ் சி. Next 20th sum. Integral cos 2x divided by cos x plus sin x whole square. So dx. So cos 2x க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, cos square x minus sin square x. இந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஸோ நம்ம கீழே இருக்கிற டேர்மோட எது கேன்சல் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து cos 2x இருக்கிற இடத்துல இப்போ இது cos square x minus sin square x போடலாம். integral cos square x minus sin square x divided by cos x plus sin x whole square dx ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்ததுன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இன்டகிரல் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கீழே உள்ள டேர்ம் வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்கும். இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். லெட் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ், இப்போ டீன்னு எடுத்தோன்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. ஸோ அந்த பார்ட் இதில் இருக்குது, காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்ற பார்ட்டு இதில் இருக்கிறனால இந்த இன்டகிரல் டிடி பை டீன்னு ஆயிடுச்சு. இன்டகிரல் டிடி பை டி வந்து லாக் டி. டி என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்றனால லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.